Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய 9வது லெசன் 10வது லெசன் 11 12 13 இந்த 5 லெசன்களுக்கான 1 மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணி படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் லெசன் 9th லெசனுக்கான 1 மார்க் வந்து பார்த்தலாங்களா? சரிங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அமைப்பெதிர்வாத கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை ஆதரிக்கவில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அராஜகத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க ஆதரிக்கலை. அடுத்தது கீழ்கண்டவற்றில் அதிகாரமில்லா கொள்கையை ஆதரித்தவர் யாருன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜோசப் பிரவுதான். ஓகேங்களா, அடுத்தது அமைப்பெதிர்வாத கொள்கை எந்த அமைப்பை சுரண்டல் தன்மை உள்ளது என எதிர்த்தது? மேற்கண்ட அனைத்தும். சரிங்களா, அடுத்தது 4வது கேள்வி. பெண்ணியம் யாருடைய திறன் சக்தி ஏற்றத்தை ஆதரிக்கின்றது அப்படின்னா பெண்கள். சரிங்களா, அடுத்தது 5th கொஸ்டின். தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் என்பதன் பொருள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. நாம் குடும்பத்திலும் அரசியலிலும் பெண்களுக்கான அரசியல் உரிமைகளை பற்றி பேச வேண்டும். சரிங்க, அடுத்தது 6வது கேள்வி பார்த்துருவோமா? ஸோ 6th கொஸ்டின் வந்து பாருங்கள். பின் நவீனத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஃப்ரைட்ரிச் நீட்ஸே. சரிங்களா, அடுத்தது 7வது கொஸ்டின். ஆழச்சூழியல் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அர்னே நியேஸ். ஓகேங்களா, அர்னே நியேஸ். அடுத்து 8வது கொஸ்டின். பின் நவீனத்துவம் பற்றிய தவறான கருத்து எதுனா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தனித்துவவாதத்தை நிராகரிக்கின்றது. ஓகேங்களா, அடுத்தது 9th கொஸ்டின். பின் நவீனத்துவம் எதனுடன் தொடர்பு உள்ளதுன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அடையாள அரசியல். அடுத்தது 10வது கேள்வி. சமுதாயவாதம் எதனை நம்புகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வர்க்கம். அடுத்து 11வது கேள்வி. சமுதாயவாதத்தின் படி மனிதன் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நேர்மறை உரிமைகள் உள்ளவன். அடுத்தது 12வது கேள்வி. சமுதாயவாதம் ஆதரிப்பது எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா நேர்மறை உரிமைகள் ஆப்ஷன் சி. அடுத்தது 13வது கொஸ்டின். நவீன சூழியல், ஆழச்சூழியல், மேலோட்டமான சூழியல், சிப்கோ இயக்கம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4ங்க. ஸோ எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கே இ வரும், அடுத்தது ஆ, அதுக்கப்புறம் ஆ, அடுத்து இ, சாரி லாஸ்ட்டில் இ வந்துடணுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, சரி. அடுத்தது 14th கொஸ்டின். அப்பிகோ இயக்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய எளியோருக்கு கல்வியை கற்று தாருங்கள். ஓகேவா, அடுத்தது 15வது கேள்வி, இந்த லெசனுக்கான லாஸ்ட் கொஸ்டின். இந்தியா, நமீபியா போன்ற நாடுகளுக்கு பொருத்தமான பெண்ணியம் எது அப்படின்னா பின்கால பெண்ணியம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லெசன் போயிடலாமா? ஸோ அடுத்தது 10வது லெசனுங்க. அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அரசியல் குழு. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சிகள் முக்கிய அங்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இவை அனைத்தும். அடுத்தது கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எதுனா இதுக்கும் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இவை அனைத்தும் தான். அடுத்தது அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது ஆளும் கட்சி. அடுத்தது அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும். ஓகேவா, அடுத்தது 6வது கொஸ்டின் பார்த்துருவோமா? ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை கொண்ட நாடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சைனா. இரு கட்சி முறை கொண்ட நாடு, அதாவது இது ஒரு கட்சி முறை தாங்க. ஸோ அந்த முறைன்றது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக வந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் கொஷின் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இரு கட்சி முறை கொண்ட நாடு என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஈல இருக்கக்கூடிய இவை அனைத்தும். அடுத்தது கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பல கட்சி முறை கொண்ட நாடு வந்து எதுன்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. அடுத்தது 10th கொஸ்டின். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கை சின்னம். ஸோ அடுத்தது தாமரை எந்த கட்சியின் அரசியல் சின்னமாக உள்ளது? ஸோ பிஜேபி தானே, அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. அடுத்தது ஸோ இங்கே கொஷின் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில். 10க்கு அடுத்து 12 13 போயிருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது சுமூகமாக செயல்படும் அனைத்து வகையான அரசியல் முறைமைகளும். ஓகேங்களா, அடுத்தது ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சி எவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய குடியரசு மற்றும் பொது உடைமைவாதிகள். சரிங்களா, அடுத்தது 15வது அதாவது 14வது கேள்வி. கொஷின் வந்து தப்பாக இருக்கு இல்லைங்களா? சரி, தேர்தலியல் எதை பற்றி கையாள்கிறது அப்படின்னா மேலே உள்ள
அனைத்தும். ஓகேவா? ஸோ இந்த லெசனுக்கான லாஸ்ட் கொஷின். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன. காரணம் வந்து பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இரண்டுமே சரி அப்படிங்கிறதும் இரண்டும் சரியாக வந்து விளக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அடுத்த லெசன் வந்து போயிடலாங்களா? ஸோ அடுத்தது 11th லெசனுங்க. வாக்குரிமை என்னும் சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆங்கிலோ பிரெஞ்சு. அடுத்தது இந்திய அரசமைப்பின் பகுதி 15 டேஸ் பற்றியதாகும் அப்படின்னா தேர்தல்கள் பற்றியது. ஆப்ஷன் ஏ தேர்தல்கள். அடுத்தது 3வது கேள்வி. தேர்தலியல் என்பது டேஸ் பற்றிய கல்வியாகும்னா தேர்தல்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்தது டேஸ் என்பது பன்மைத்துவ பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவமாகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய முதல் நிலையை கடந்து செல்லுதல். ஓகேங்களா? அடுத்தது 5வது கேள்வி. முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1952. தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் வாக்காளர் பட்டியல். இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசமைப்பு திருத்த சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 61. சரிங்களா? அடுத்தது 8வது கேள்வி. இந்தியாவில் ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கோரும் அரசமைப்பு உறுப்பு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 324. அதாவது உறுப்பு 324. இது உறுப்புன்னு சொல்லலாம், ஆர்டிக்கல் சொல்லலாம், விதி சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது 52வது அரசமைப்பு திருத்த சட்டம் 1985 டேஸ் பற்றியதாகும்னா கட்சி தாவல் தடை சட்டம். சரிங்களா? அடுத்தது 10வது கொஸ்டின். ஒரு உறுப்பினரின் மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா இடைத்தேர்தல். சரிங்களா? அடுத்தது 11வது கேள்வி. பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு டேஸ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன 1/3. அடுத்தது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளரை யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்வியஸாக நமக்கு தெரிஞ்சதான் இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்தது 13வது கேள்வி. இந்திரஜித் குப்தா குழு 1998 டேஸ் தொடர்பானதாகும் தேர்தல் சீர்திருத்தங்கள். சரிங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின். இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல்கள் டேஸ் ஆண்டு நடைபெற்றது. ஸோ இந்தியாவில் எப்போங்க நடைபெற்றுச்சு? 1951 1952. அடுத்தது அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்களை டேஸ் குழு ஆதரித்ததுன்னா இந்திரஜித் குப்தா குழு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது கடைசி கேள்வி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அடுத்து 12வது லெசன் போயிடலாமா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது? 1687. அடுத்தது எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1882. அடுத்தது எதன் மூலம் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919. இந்த 1919ங்கிற வருஷம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் நிறைய கான்செப்ட் வந்து நம்ம படிப்போம். அடுத்தது 4வது கொஸ்டின். நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989. அடுத்தது 73 மற்றும் 74 சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 20. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்தது 6வது கேள்வி. மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய வரி வருவாய் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை. அடுத்தது 7வது கேள்வி. மாவட்ட திட்டக்குழு கீழ்வருவனவற்றில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 73வது திருத்தச் சட்டம். அடுத்தது ஜவஹர் ரோஜர் யோஜனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அளித்தல். சரிங்களா? உத்தரவாதம் அளித்தலை அளித்தல். அடுத்தது 9வது கேள்வி. கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஈயில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல். அடுத்தது 10வது கொஸ்டின். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் ரிப்பன் பிரபு. அடுத்தது மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? அடுத்தது 12வது கேள்வி. இந்திய அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிகள் யாவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 13வது கேள்விக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது இந்த லெசனுக்கான லாஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் லெசன் 13வது லெசன் போயிடலாங்களா? ஸோ அடுத்து இதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. தகுதி எடுப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய டார்வின். அடுத்தது அடிமை வாணிபம் என்பன என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா?
இனவெறி ஆட்சி என்பன என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்குதல். அடுத்தது 4வது கொஸ்டின் போயிடலாங்களா. நாராயணகுரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கேரளா. அடுத்தது வைக்கம் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னா தந்தை பெரியார். ஓகேவா, இது எல்லாமே தமிழ் புத்தகத்தில் நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா. சரிங்க, அடுத்தது 6வது கொஸ்டின். தேசங்களின் வளம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆதம் ஸ்மித். 7வது கேள்வி. இடஒதுக்கீடு கொள்கையின் மூலம் உயர்த்துதல். சரிங்களா. அடுத்தது சாதி அமைப்பு மிகப்பெரிய அளவில் இருந்த மதம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதம். அடுத்தது அம்பேத்கர் எந்த மதத்திற்கு மாறினார்? புத்த மதம். இதையும் இங்கே இருக்கு சி. சரிங்களா. சரி, இதையும் நம்ம ஆல்ரெடி தமிழ் புத்தகத்திலே முன்னாடி நம்ம படித்து தெரிஞ்சுருக்கோம் இல்லைங்களா. அடுத்தது 10வது கேள்வி. ஒரு நியாயமான சமூகத்தில் பாகுபாடு இருக்காது. அடுத்து 11வது கொஸ்டின். மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக. சரிங்களா. அடுத்தது 12வது இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூற்றும் காரணமும் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம். அவ்வளோதாங்க. ஸோ இதோட 11th பாலிட்டிக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 பாடங்கள் மட்டும் பார்த்தாலே நமக்கு போதுமானது. பின்னாடி வரக்கூடிய 2 லெசன் வந்து வேறு யூனிட்டில் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். அதாவது யூனிட் 9ல் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதாவது 14வது லெசன் 15வது லெசன் ரொம்ப முக்கியம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. பட் அதுக்கான 1 மார்க் இங்கே சொல்லலையேன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம யூனிட் 9 பார்க்கும்போது அதை நம்ம கவர் பண்ணிக்குவோம். இப்போ யூனிட் 5க்கு நம்ம இந்த 10 பாடங்கள் தான் படிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.